ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க் ஃபில்ம். எனக்கு வந்து 2 ஆஃப் மை ஆல் டைம் டாப் ஃபில்ம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்ட் அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ளே பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியாக இருந்தது. சார் வந்து டே 1ல் சொன்னது தான், ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டாரு. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். நல்லா புரிஞ்சுங்களேன், வாழைக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க, வாழைக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதாவது தான் அந்த முன்னோர்கள் மா பல வாழை, அந்த லா என்ற லா இருக்குது பாருங்களேன், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால் தமிழ்லேயே தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர் நீங்கள் எழுதி வச்சிங்க. இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா அது ரசிக்க தெரியாமன்னா அங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு படம் பண்ணேன் நான், அந்த படத்தில் அந்த ஹீரோ சொன்ன இந்த படம் வெற்றி பெற்றால் உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னாரு. இன்னும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சிருங்களா, நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும். ஆனால் அதை எந்த தருணத்துலேயும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அது திருப்பி கொடுக்கும். அதுதான் இந்த வாழை. எனக்கு நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன், இப்போ எல்லோரும் என்னை பார்த்து கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நமக்கு ஏற்பட்ட ஒரு வலியை வந்து ஒரு கலையாக ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அந்த 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 இதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார், தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். அகெயின் வந்து திலீப் மாஸ்டர், அவரை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் மாஸ்டராக வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்களெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தரை ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபஸ்ட் டேலேருந்தே இது போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து செட் எல்லாருமே ஓவராலாக
அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக வச்சோம் அதே அளவுக்கு என்னை ரொம்ப இந்த படத்தில் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்து வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுத்தா அது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும், ஒரு மீம் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாழை. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது. ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியும் இது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்துலேயே ஃபஸ்ட் டே அவர் ஷூட்டிங் பண்ண விதம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். பெரும்பாலுக்கு அப்புறம் வாழையில் வந்து நான் ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சி 2012 to 2015 ஃபில்ம் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளையிங் வெரி ஹை. அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ரஞ்சித் மாரி, அப்புறம் இப்போ நலன் இஸ் மேக்கிங் அன் அமேசிங் ஃபில்ம் வித் கார்த்தி சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ். அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவென்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும். அண்ட் வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க் ஃபில்ம். எனக்கு வந்து 2 of my all time top films in தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்ட் அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ளே பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியாக இருந்தது. கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். நிறைய பேர் எல்லோரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு யூ மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம். தேங்க்யூ. இந்த 25வது நாள் வந்து ஒரு நன்றி கூறல் ஒரு நாளாக தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைனா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து ரீச் ஆகிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் மீட் வாழை சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். சார் வந்து டே 1ல் சொன்னது தான், ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டார். அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் என்னை அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னோடய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின மக்களுக்கும் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கரிமுக நடிப்பேணி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பினை கடிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள்புய மத யானை மத்தால வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனை முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்செய்து பொடி செய்த அதிதீரால் அத்துயர் அதுகொடு சுப்பிரமணிப்படம் அப்புண அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமரல் பெருமாளை. இது திருப்புகழ். அதனால்தான் டைரக்டர் பெரும் புகழாக வருவார் என்பதற்காக திருப்புகழை பாடுறது. வாழைப்பட வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலையுலக சொந்தங்களே, கலைஞர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குனர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த இயக்குனர்கள் பேசுகிறவர்களை குறிப்பாக சொல்லப்போனால் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், ரெண்டு பாருங்களேன், இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள்.
அவர் சென்டிமெண்ட்டு, இவர் ஆக்ஷன். பாருங்களேன், சென்டிமெண்ட் ஆக்ஷனு எப்படி அவங்கள உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ளே போய் டச் பண்ணதால் தானே உண்மையான வாழ்த்துக்கள் அவர்களை பற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு படத்துக்கு எது முக்கியம்? கதை. அந்த கதையை அழகாக திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறாரு. ஆனால் அந்த கதையை ஒரு நாவலாக எழுதியிருக்கலாம், ஒரு சிறு கதையாக எழுதியிருக்கலாம். எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு குறும்படமாக எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அருமையான கதை. அந்த கதையை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன், வாழைக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க, வாழைக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதனால தான் அந்த முன்னோர்கள் மா பல வாழை, அந்த லா என்ற லா இருக்குது பாருங்களேன், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ்லேயே தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை, ஏன்னா லா வந்து தமிழில் ஒரு வாழை பற்றி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது, குமரகுருபர் எழுதின பாட்டு. கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா? அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? அதாவது கல்லாத இருக்கிறவங்கள படிக்காதவங்களுக்கு படித்தவங்க சொன்ன அறிவுரை அதுக்கு எமனா இருக்கும். அறமே செய்யாதவங்களுக்கு எது கூட்டம் ஆகும்? அறமே செய்யாதவன அவன் செய்கிற பாவமே கூட்டமாகும். அதுபோல் வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்குது பாருங்க, அதுதான் வாழை தாய் கன்றை வெட்டிடும். புரியுதுங்களா? அப்போ பல புலவர்கள் புகழ்ந்து பாடிக்கிறாங்க வாழையை பற்றி. ஒன்று நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த சொல் வழக்கு பொதுப்படியாக வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கு இருக்கும். வாழையடி வாழையாய், தலைவாழை இலை போட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்களேன், இப்போ வர படங்களில் ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து தான் பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜருக்கு ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாரு ரொம்ப நாள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்போ தமிழ் பேர் வைக்கணும், தமிழ்லே பாருங்கள் லாபம் வந்துடும். அதனால் என்னென்னா, ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேலே பக்தி இருக்கணும். அது பிறகு என்னன்னா, அதை விடாமுயற்சியாக வெற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பாடு பண்ணணும். உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். கடவுள் படம் ஒர்க் பண்ணேன், அது பாலா டைரக்டர். அதில் வந்து என்கிட்ட சொன்னார், லைவாக ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவாக ஃபைட்டெல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்போ சொன்னேன், இந்த படத்தில் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தில் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாரும் தான் ஒத்துழைத்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கும் பாருங்களேன், நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கலன்னா அது ரசிக்க தேவைன்னா அங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். உண்மை இல்லையா? அதனால் இந்த படத்துக்கு டெஃபினட்டாக நம்பிக்கை நேஷ்னல் அவார்டு கொடுக்கும். அதனால் என்னன்னா உழைப்பு இருக்கணும். மெய் வரத்தும் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமமே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல அன்பான மனிதர். ரொம்ப எப்போதுமே இருக்கல, அன்பு, கருணை, கொடை, இது 3 இருக்கணும். 4 பழக்கத்தில் வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தும் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால் இந்த படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றி பெறுன்னா முதல்ல ஒரு விஷயம் பாருங்களேன், டைரக்ட் என்ன சொல்கிறாரு அதை கேட்டு நடிக்கணும். இப்போ இருக்கிறவங்க நேரம் உள்ளே பூண்டு எனக்கு சீனம் பண்ணு. ஆமாங்க, அப்படி தான் நடக்குது. ஒரு படம் பண்ணேன் நான்,
அந்த படத்தில் அந்த ஹீரோ சொன்ன அந்த படம் வெற்றி பெற்றால் உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னாரு. இன்னும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் வந்து ஃபைட்டராக இருந்தார். யார்? திலீப்பு. ஃபைட்டராக இருந்தார். அது பிறகு என்ன பண்ணார்? ஃபைட்டிங் உள்ள மெம்பராகி ஃபைட்டர் ஆனார். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அது பிறகு என்ன கேமரா பற்றிலாம் கொஞ்சம் படித்தார். அவருக்கு மாஸ்டர் ஆனார். அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனார். அவர் ப்ரொடியூசர், நான் மாஸ்டர். இன்னும் துட்டே கொடுக்கல. அஞ்சலின்னு ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதாவது போட்டார சந்தோஷப்பட்டுக்கணும். அது பிறகு என்னன்னா விநியோகஸ்வரர் ஆனார். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தால் நீங்கள் உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோவுக்கு ஃபைட்டே இல்லை. எல்லா ஹீரோவுக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பாருங்களேன், முதல்ல பாருங்களேன், ஒரு ஃபைட்டை நாங்கள் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ என்பது என்ன ஒரு ஹீரோட யார்? பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ. அதை செதுக்கி அழகாக சிலையாக கொண்டு வர்றத எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறார் கேட்டலாம். ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா தெரியுங்களா, எனக்கு வைக்கல, அந்த இடம் வைக்கல. மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கலன்னு வச்சுக்க எல்லாரும் முறைச்சி பார்ப்பார். அதுக்காக சீன் எடுத்துருது, கடைசியில் எடிட்லையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். என்னன்னா ஒரு கதை என்பது நல்ல பாருங்க, அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதனால தான் மகாபாரத எழுதும் போது என்ன மகாபாரதம் எழுதும் போது கடவுள் வாழ்த்து பாடி தெரியுங்களா உங்களுக்கு? எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்த தடக்க 5 உடை தாழ் செய்வை நீ முடி கட கல்லிற்றினை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை. நல்லா புரிஞ்சுங்களா? எதுக்காக சொல்றேன்னா, அருமையான ஒரு கதை. ஆனா வாழைடி வாலியா KS கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதில் வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்களேன், இப்போ நான் கூட சொல்ல, கதைக்கு தானே சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதை இல்லாமல் சண்டை வச்சுக்குவாங்க, அது நாங்கள் கதை பண்ணணும். அதனால் இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்ன, அதை விட அதை வழிநடத்தி கொண்டு போன இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்கள்கிட்ட விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாரி சாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரியரும் பெருமாள் வந்து நான் அவர் கூட கர்ணன், மாமன்னன், வாழை, அடுத்து பைசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சார்ந்து இருக்கும் எல்லா விஷயங்களும், அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதில் அதை தாண்டி வாழை ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு லைஃப்பில். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, இதே சினிமாவில் தான் சம்பாரித்தோம், இதே சினிமாவில் தான் விட்டோம், அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சிருங்களா, நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும். ஆனால் அதை எந்த தருணத்துலேயும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அது திருப்பி கொடுக்கும். அதுதான் இந்த வாழை எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி மாரி சார், ரொம்ப நன்றி. நவி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் இனி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. மேபி அது சினிமா தான் அது சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி, ரெட் ஜெயின்ட்க்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும், தேனி சார், குமார் சார், எடிட்டர் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும். நான் வந்து படம் வந்து முந்தா நேற்று வந்து தெலுங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சிரஞ்சீவி சார் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ்,
அங்கே இருக்கிற ஏடிஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டேன். சப்டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு, தமிழில் தான் படம் பார்த்தாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களால இங்கே என்ன ரியாக்ஷனோ அதோட டபுள் மடங்கு அங்கே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு கோடைரக்டர் வந்து என்கிட்ட வந்து, சார் இந்த படம் தெலுங்கு டைரக்ஷன் யூனியனுக்கு இந்த படத்தை தயவுசெய்து போட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுங்க. இந்த படம் வந்து அவங்க சொன்னதுன்னு இது 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 வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி சார் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வருமானு தெரியாது, தயவுசெய்து எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுங்க, எல்லா மொழிக்கும் இது பண்ணுங்கன்னாங்க. அதுதான் இந்த வாழை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். மாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. வந்தவருக்கு எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு, அதை தாண்டி இந்த படத்தை எங்கள் கையிலேருந்து வெளியே போனதுக்கும் மக்கள் அவங்க கையில் தூக்கிட்டு இந்த வாழையை கொண்டாடினாங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது நான் இந்த அளவு வந்து இந்த மேடையில் ஏறி உங்கள் எல்லோரும் முன்னாடியும் தெரியுன்றது எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாரி சாருக்கு தேங்க்யூ சார். அந்த மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன், இப்போ எல்லோரும் என்னை பார்த்து கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்த்து இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் வந்து ஊரில் இப்படி தான் சும்மா காய் சமைத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன். அதே எங்கள் சார் வந்து படமாக எடுத்திருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ காட்டு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். கலையண்ணம்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இவன் பொன்வேல் வந்து எப்படின்னா என் கூடயே இருப்பான். அத்தை பையன் தான் உண்டு அவன் வந்து எனக்கு, அதனால் கூடயே இருப்பான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காய் சமைக்க போவோம். வேறு திவ்யாக்கா, நிக்கிலா அம்மாக்கா எல்லாருமே எனக்கு கூட ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. நமக்கு ஏற்பட்ட ஒரு வலியை வந்து ஒரு கலையாக ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அந்த 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 இதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த படத்தை சப்டைட்டில் பண்ணுறப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய ஒரு நடுவில் விஷுவல்ஸ் வரும். அதில் வந்து ஒரு விலங்குகள், பூச்சிகள், அப்புறம் வந்து பறவைகள், இதெல்லாம் அப்படியே நடுவில் வரும். இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, அதை பார்க்குறப்போ ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது, ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு உலகத்தை வந்து அங்கங்கே அழகாக அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பார். அதோட அந்த உணர்வு, அந்த அந்த பசங்களோட அவங்க உண்மையாலுமே அங்கே வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட வலி, அவங்களோட இது, அவங்களோட ஏக்கம் எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ உயிர்ப்போடு வந்திருந்தது. அந்த வாழையை தூக்கி சுமக்கிற அந்த பையனுக்கு கடைசியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான நல்ல படங்கள் வரணும், இப்படி வெற்றி பெறணும். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு, எங்கள் டீமுக்கு வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என்னை இந்த இடத்துல பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும், அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க. கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சாரெல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்கெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.